நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஜெயில் பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி கட்டடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் மேலே இருந்து கீழே வரைக்கும் நூற்றுக்கணக்கான ரூம்கள் இருக்குது. ஒவ்வொரு ரூமுக்கு நடுவுலையும் ஒரு மிகப்பெரிய சதுர வடிவிலான ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக தினமும் மேலேருந்து கீழே பெரிய டேபிளில் நிறைய விதவிதமான சாப்பாடுகள் கீழே இறங்கும். இந்த ஜெயிலில் ஒரு வித்தியாசமான ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் மேல் மாடியில் இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச கேக், பிரியாணி, பழங்கள்னு எல்லாத்தையும் நீங்கள் வயிறு முட்டை சாப்பிட முடியும். ஆனால் நீங்கள் கீழ் மாடியில் இருந்தால் மேல் மாடியில் இருக்கிறவங்க சாப்பிட்டு வச்ச மிச்ச மீதியை எச்சில் சாப்பாடு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் கீழே போக போக வெறும் காலி தட்டு மட்டும்தான் கிடைக்கும். இந்த நரகத்தில் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான். அவன் அங்கேருந்து எப்படி தப்பிச்சான், கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற படத்தோட கதை. இப்போ நம்ம படத்தோட ஹீரோ பேர் கோரங். இவன் ஒரு சிகரெட் பழக்கத்தை நிறுத்துறதுக்காகவும் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காகவும் ஆசைப்பட்டு வாலண்டியராக இந்த ஜெயிலுக்குள்ளே ஒரு 6 மாதம் இருக்கிறதுக்கு சம்மதிச்சு வரான். இவன் உள்ளே வரும்போது இவனுக்கு பிடிச்ச ஒரு புத்தகத்தை மட்டும் கையில் எடுத்துகிட்டு வரான். இந்த ஜெயில் ரூல் படி அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொருளை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இப்போது படத்தோட முதல் சீனில் என்னென்னா, இவன் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது லெவல் 48 அப்படிங்கிற ஒரு ஃப்ளோரில் இருக்கான். இவன் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ரெண்டு பேரை மட்டும் தான் அலோவ் பண்ணி வச்சுருக்காங்க. இவன் கூட ட்ரமகாசி அப்படிங்கிற ஒரு தாத்தா, வயசானவர், ரூம்மேட்டாக இருக்கார். அவருக்கு பிடிச்ச ஒரு கூர்மையான கத்தியை வச்சுருக்காரு. மேபி அவர் பிடிச்சது இதுதான் அப்படின்னு உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். இது எப்படி நமக்கு காட்டுதுன்னா, ஒருத்தன் புக்கை வச்சுருக்கிறவனும் ஒருத்தன் கத்தி வச்சுருக்கிறவனையும் ஒரே ஃப்ளோரில் வைக்கிறாங்க. ஒருத்தன் அறிவாலையும் மனிதநேயத்தினாலையும் இந்த உலகத்தை மாற்ற முடியும்னு நினைக்கிற ஒருத்தனையும், இல்லை இந்த உலகம் சுயநலமாக இருக்குது, நம்மளும் சுயநலமாக இருந்து அடித்து தான் பிடுங்கணும் அப்படின்னு நினைக்கிற 2 வெவ்வேறு மனநிலையோட ஒருத்தவங்களால் இந்த ஃப்ளோரில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டது. அந்த தாத்தா கையில் இப்போ அந்த கத்தி வச்சுருக்காரு. அவர் ஹீரோக்கு இந்த இடத்துல சில விதிகளை விளக்குறாரு. அவர் ஹீரோ கேட்கும்போது, நம்ம இப்போ எந்த ஃப்ளோரில் இருக்கோம் அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. நம்ம இப்போது 48வது ஃப்ளோரில் இருக்கோம் தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. 48ங்கிறது ஒரு நல்ல நம்பர் தெரியுமா அப்படிங்கிறாரு. முதல்ல கோரங்க்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூல்ஸை சொல்கிறாரு. தம்பி, இங்கே மொத்தமாக எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. தினமும் மேலேருந்து கீழே சாப்பாடு வரும். ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் இந்த உலகத்தில் இருக்கிற விதவிதமான சாப்பாடு மொத்தமாக இங்கே இருக்கிற எல்லா ஃப்ளோருக்கும் சேர்த்து ஒரு பெரிய மேடையில் ஒவ்வொரு ஃப்ளோராக வந்து நிற்கும். நமக்கு 2 நிமிஷம் டைம் தருவாங்க. அதுக்குள்ளே நமக்கு தேவையானதை சாப்பிட்றணும். ஆனால் சாப்பாட்டை நம்ம எடுத்து வச்சுக்க முடியாது, மறைச்சி வச்சுக்கவும் முடியாது. அப்படி ஒழிச்சு வச்சா கொஞ்ச நேரத்தில் இந்த ரூமோட டெம்பரேச்சர் சுட ஆரம்பிச்சிடும், இல்லைனா ரொம்ப ஐஸ் மாதிரி மாறி குளிர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம கண்டிப்பாக இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 48வது லெவலுங்கிறது அவர் ஏன் நல்ல லெவல்னு சொல்கிறாருன்னா, 48வது மேலே இருக்கிற மொத்த ஃப்ளோர்லையும் சாப்பிட்டு போக மிச்சம் மீதி இருக்கிறது இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாப்பாடாகவே இவங்களுக்கு கிடைக்கும். ஹீரோக்கு முதல்ல இந்த எச்சி சாப்பாடும் அவங்க சாப்பிட்டு வச்ச மிச்ச எச்சிலும் பார்க்குறதுக்கே ரொம்ப கோரமாக இருக்குது. அந்த சாப்பாடை தொடர்றதுக்கே ரொம்ப எரிச்சல் ஆகுறான். சாப்பிட பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சாப்பிட தயங்குறான். ஆனால் ஒரு கட்டத்தில் பசி தாங்க முடியாமல் அந்த சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழக ஆரம்பிக்கிறான் கோரங். இந்த ஜெயிலில் இன்னொரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, ஒவ்வொரு மாதம் முடியும் போதும் ஒரு கேஸ் மூலமாக எல்லாரையும் மயக்கமடைய வச்சு அவங்கள வேற ஒரு ஃப்ளோருக்கு மாற்றிடுவாங்க. எந்த ஃப்ளோர்னு யாருக்குமே தெரியாது. இது சில பேருக்கு அதிர்ஷ்டமாக இருக்கலாம், துரதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம். இது மாத்திரவங்க கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை. முதல் மாதம் முடியும் போது 2வது மாதம் அவங்கள மயக்கி வேற ஒரு ஃப்ளோருக்கு மாற்றுறாங்க. கோரங் இப்போ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவனால் நகரவே முடியல. ஏன்னா அவனோட கையும் கால்களையும் அந்த த்ரமகாசி அப்படிங்கிற தாத்தா கட்டிலோட சேர்த்து கயிறால் கட்டி இறுக்கமாக வச்சுருக்காரு. ஏன்னா இந்த முறை அவங்க இருக்கிற அந்த ஃப்ளோரோட நம்பர் 171. 169 ஃப்ளோர்கள் இருக்கிறவங்க மொத்தமாக சாப்பிட்டு மிச்சம் வச்சது தான் இவங்களுக்கு வரும். இவ்வளோ தூரம் கீழே வரும்போது சாப்பாடு தட்டில் ஒரு பருக்க கூட இருக்காது, வெறும் காலி தட்டு மட்டும்தான் இருக்கும். த்ரமகாசி முதல்ல அழுகையோடு சொல்கிறாரு, தம்பி, இந்த ஃப்ளோரை பொறுத்தளவுக்கு இந்த மொத்த மாதமும் நமக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. சில நாளில் பசியில் நம்ம 2 பேருமே இறந்து போவோம். நம்ம 2 பேரும் வாழணும்னா வேறு வழி இல்லை. ஒன்றை நான் ஒரேடியாக கொல்ல மாட்டேன், உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சதையை வெட்டி நானும் சாப்பிட்றேன், உனக்கும் தர்றேன், உன்னையும் கொஞ்ச நாள் உயிரோட வச்சுருக்கேன் அப்படின்னு அவனுக்கிட்ட அன்பாக சொல்கிறாரு. முதல்ல அவன் வேண்டான்னு தடுக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறாரு. ஆனால் பசியோட தாக்க முடியாமல் அடுத்த நாள் அவனை வெட்டி அவனோட சதையை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவானால் தப்பிக்கவே முடியல. ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் தாத்தா ஹீரோவோட காலில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா. கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த நேரம் பார்த்து சாப்பாடு வர பிளாட்ஃபார்மில் மேலே ஏறி மிகாரு அப்படிங்கிற ஒரு பொண்ணு அங்கே வரான். அவள் இந்த ஜெயிலுக்குள்ளே தொலைஞ்சு போன தன் குழந்தைய தேடி அலையிறான். ஒரு அம்மாவாக இருக்கா. அவள் வேகமாக த்ரமகாசி தாத்தாவை அடித்து கொன்று கோரங்க காப்பாற்ற ஆரம்பிக்கிறாள். பசியோட கொடுமையால் செத்து போன தாத்தாவோட கறியையும் சாப்பிட பழகிறான் கோரங். அந்த சாப்பாடு 1 மாதம் சாப்பிடும்போது அந்த உடம்புல சின்ன சின்ன புழுக்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த புழுக்களையும் சாப்பிட ஆரம்பிக்கிறான்.
அந்த ஒரு மாதம் எப்படியோ தான் உயிர் பிழைச்சி வாழ்கிறான். அடுத்த மாதம் கோரங்க லெவல் 33க்கு அனுப்புகிறாங்க. இங்கே இமிக்ரி அப்படிங்கிற ஒரு நடுத்தர வயது பெண்ணோட ரூம்மேட்டாக அவன் இருக்கான். அவள் யாருன்னா, இந்த ஜெயிலோட அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையில் இருந்து உள்ள ஆட்களை அனுப்புகிற வேலை பார்த்துட்டு இருந்தவன். இப்போ அவளுக்கு கேன்சர் வந்திருக்கிறனால அவளும் வாலண்டியராக உள்ளே வந்து சேர்ந்துருக்கா. இப்போ அவள் கொண்டு வந்திருக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்க்குட்டியை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கா. இமிக்ரி ரொம்ப நல்லவ. அவள் கீழே இருக்கிறவங்களும் மேலே இருக்கிறவங்களும் சாப்பாட்டை சமமாக பிரித்து சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அவளோட ஆசையாக இருக்குது. அதனால தினமும் சாப்பாடு வரும்போது கீழே இருக்கிறவங்களையே, நாங்கள் உங்களுக்கு தேவையான சாப்பாடை 2 தட்டில் வச்சுருக்கோம், நீங்களும் அது மாதிரி அடுத்தவங்களுக்கும் வைங்க அப்படின்னு சத்தம் போட்டு கீழ் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறான். ஆனால் கீழே இருக்கிறவங்க அவள் பேச்சை கேட்காம கேலி பண்ணுறாங்க. அவங்களும் சாப்பிட்டு அந்த சாப்பாடை அசுத்தப்படுத்தி யூரின் போய் தான் கீழே இருக்கிறவங்களுக்கு அனுப்புகிறாங்க. தினமும் இந்த சாப்பாட்டில் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது சரியாக வராது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அப்போ கோரங்க ஒரு முடிவு பண்ணுறோம், இவங்க சொல்கிறத நீங்கள் தயவு செய்து கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்கலன்னா தினமும் இந்த சாப்பாட்டில் நான் யூரின் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு யூரின் போய் அந்த சாப்பாடை தான் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு மிரட்டுறான். அதுக்கப்புறம் பயந்து போய் அவங்க சொல்கிறத அடுத்தடுத்த ஃப்ளோரில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அடுத்த மாதம் அவங்க 2 பேரையும் இப்போ லெவல் 202க்கு மாற்றுறாங்க. அங்கே சாப்பாடுங்கிறது சுத்தமாக வரவே வராது, வாய்ப்பே இல்லை. இந்த ஜெயிலில் இவ்வளோ தூரம் கொடுமை நடக்குது, இத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு இமிக்ரிக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. அந்த அதிர்ச்சியிலையும் பசியிலையும் அவள் அங்கேயே தூக்கு போட்டு தற்கொலையும் பண்ணிக்கிறான். இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்த மாதங்களில் நம்ம ஹீரோவை லெவல் 6க்கு மாற்றுறாங்க. இங்கே அவனுக்கு பகாரத் அப்படிங்கிற ஒரு நல்ல மனுஷனோட ரூமை ஷேர் பண்ணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. இவங்க ரொம்ப மேலே இருக்கிறதுனால இவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான நல்ல சாப்பாடு கிடைக்க ஆரம்பிக்குது. பகாரத் ஒரு கயிறை வச்சு மேல் மாடிக்கு தப்பிக்க பார்க்குறான். ஆனால் மேல் மாடியில் இருக்கிறவங்க அவனோட முகத்தில் யூரின் போய் அவனை அவமானப்படுத்தி அந்த கயிறை கட் பண்ணியும் விடுறாங்க. இதை பார்த்த ஹீரோவுக்கு கோபம் வருது. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி அன்பாக சொன்னால் இந்த உலகம் கண்டிப்பாக கேட்கவே கேட்காது, நாமளே கீழே இறங்கி அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து எல்லாத்துக்கும் சாப்பாடை சமமாக பிரித்து கொடுப்போம் அப்படின்றாங்க. பகாரத் கிட்ட இதை சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் பெரிய பெரிய கம்புகளையும் கத்திகளையும் எடுத்துக்கிட்டு சாப்பாடு வர்ற அந்த பிளாட்ஃபார்மில் மேலே ஏறி உக்காந்துக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு ஃப்ளோராக கீழே இறங்க ஆரம்பிக்குது. இங்கே சாப்பாடை எல்லாரும் அளவாக கொடுக்குறாங்க. பேராசையில் அதிகமாக கேட்குறவங்கள அடித்து துன்புறுத்துறாங்க. வழியில் அவங்களுக்கு ஒரு பெரியவர் அறிவுரை சொல்கிறாரு, நீங்கள் இப்படி எல்லாத்தையும் அடித்து ஒவ்வொருத்தருக்கு சமமாக பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி கொடுத்தா மேலே இருக்கிற ஆஃபீஸர்களுக்கு உங்கள் கோபம் புரியவே புரியாது. அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறத ஒரு மெசேஜாக அனுப்பணும். அதனால் இதில் இருக்கிறதுலையே இந்த பண்ணக்கோட்டா அப்படிங்கிற ஒரு விலையுயர்ந்த ஸ்வீட்டை யாருக்கும் கொடுக்காம பத்திரமா அதை லெவல் 0க்கு அனுப்புங்க. சாப்பாடு கீழே வரைக்கும் பத்திரமா போயிருக்குன்றத பார்த்து அவங்க சிஸ்டம் மாறுமா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அவங்க அதே மாதிரி அந்த ஸ்வீட்டை பத்திரப்படுத்தி ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போய் எல்லாத்துக்கும் சாப்பாட்டை சமமாக பிரித்து கொடுக்குறாங்க. கீழே போக போக நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. 250-300ன்னு ஃப்ளோர்கள் போய்கிட்டே இருக்குது. வழியில் சாப்பாட்டுக்காக நடந்த பயங்கரமான சண்டையில் பகாரத்துக்கு உடம்பு முழுக்க பலத்த காயம் ஏற்படுது. ஏன்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் சாப்பாடே பார்க்காதவங்களா இருக்காங்க. மனுஷன் கிடைச்சா கூட அடித்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு ஃப்ளோர், அந்த மாதிரி ஃப்ளோர்லாம் கீழே இருக்குது. கடைசியாக பிளாட்ஃபார்ம் ஒரு கடைசி ஃப்ளோரில் நிற்குது. அந்த இடம் தான் லெவல் 333. அதுக்கு கீழே வேறு எந்த ஃப்ளோரும் இருக்கிற மாதிரி தெரில. வெறும் இருட்டு பாதாளம் மட்டும்தான் இருக்குது. அங்கே வந்ததும் பகாரத் இரத்த வெள்ளத்தில் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தனால இறந்து போகிறான். ஹீரோவும் பலவீனமாக கீழே விழுந்துக்கிறாரு. ஆனால் அப்போ அந்த 303வது ஃப்ளோரில் ஹீரோ ஒரு சின்ன அதிசயத்தை பார்க்குறாரு. அங்கே ஒரு சின்ன குழந்தை பசியோட தனியாக படுத்துக்கிட்டு இருக்கு, பயந்து போய். இந்த ஜெயிலோட விதிமுறைப்படி குழந்தைகளை உள்ளே அனுமதிக்கக்கூடாது 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள. ஆனால் அந்த குழந்தை அங்கே இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஹீரோ தன் உயிரை பணையம் வச்சு காப்பாற்றின அந்த பண்ணக்கோட்டாங்கிற ஸ்வீட்டை எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுறான். குழந்தை அதை ஆசையாக சாப்பிடுது. இப்போ ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, மேலே இருக்கிற ஆஃபீஸருங்களுக்கு நம்ம அனுப்ப வேண்டியது இந்த ஸ்வீட்டை கிடையாது. ஹீரோ அந்த குழந்தைய பிளாட்ஃபார்மில் உட்கார வைக்கிறான். அவளை மட்டும் மேலே அனுப்பி வைக்கிறான். கோரங் அவனோட கடமை முடிஞ்சதுன்னு நினச்சி அந்த இருட்டுக்குள்ளேயே தங்கிடுறான். அந்த குழந்தை பிளாட்ஃபார்ம் மூலமாக ஒளியை நோக்கி மேல் மாடிக்கு அந்த பிளாட்ஃபார்ம் போகுது. இதோட இந்த கதை முடியுது. இதில் என்ன மெசேஜ்னா, இந்த பணக்காரங்க நினச்சா ஏழைகளுக்கு சமமாக நிறைய விஷயங்களை கொடுக்க முடியும். இருந்தாலும் கூட மேலே இருக்கிறவங்க தன்னோட சுயநலத்துக்காக கீழே இருக்கிற துன்புறுத்தப்படுறவங்கள பற்றி கவலையே படுறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை இது இன்டைரக்டாக சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு வேறு ஏதாவது மெசேஜை கன்வே பண்ணியிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.